योऽसौ वज्रधरो देवः आदित्यानां प्रभुर्मदः सहस्रनयनश्चन्द्रः ग्रहपीडां व्यपोहतु। योऽसौ वज्रधरो देवः आदित्यानां प्रभुर्मदः सहस्रनयनश्चन्द्रः ग्रहपीडां व्यपोहतु। நலம் தரும் கிரகண விதிகள் 11. 1. கிரகணம் பிடித்தவுடன் குளித்து திருநீர் அல்லது திருமண் சாத்திக் கொள்ள வேண்டும். 2. முன்னமேயே கிரகணம் விட்டவுடன் பயன்படும் நீர், கரிகாய், மாவு, பால், உப்பு, ஃப்ரிட்ஜ் போன்றவற்றில் தர்பை துண்டை வைத்துவிட வேண்டும். 3. கர்ப்பிணி பெண்கள் மீது கிரகண ஒளி படாமல் பாதுகாக்க வேண்டும். 4. இன்றைய தினம் பகல் 12 மணிக்குள் போஜனத்தை முடித்துவிட வேண்டும். வியாதியஸ்தர்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. 5. வீட்டில் சுவாமி சன்னதி சூரிய சந்திர ஒளி படும்படி இருந்தால் அதனை மறைத்துவிட வேண்டும். 6. கிரகணம் பிடிக்கும் நட்சத்திரம் உள்ளவர்கள் பரிகார ஸ்லோகம் சொல்ல வேண்டும். யோசௌ வஜ்ரதரோ தேவः ஆதித்யானாம் பிரபுர்மதः சகஸ்ரநயனச்சந்திரः கிரகபீடாம் யபோஹது. குறைந்தது 108 தடவை சொல்ல வேண்டும். 7. இன்று இரவு 9:27 மணி முதல் 1:20 வரை கிரகண காலத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது இஷ்ட தெய்வ மந்திரங்களை விடாமல் பாராயணம் செய்ய வேண்டும். இது ஒரு பங்கிற்கு 100 பங்கு பலன் அளிக்கும் என்ற விதி சாஸ்திரங்களில் உண்டு. அடுத்தது, தர்ப்பணம் செய்பவர்கள் இரவு 11 மணிக்கு செய்துவிட வேண்டும். முடிந்த வரையில் ஏழை அல்லது அந்தணர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். கிரகணம் முடிந்தவுடன் மீண்டும் குளித்துவிட்டு நமது அன்றாட வேலைகளை தொடரலாம். இந்த விதி தொன்று தொட்டு நமது பாரத கலாச்சாரத்தில் செய்து கொண்டு வருகிறோம். எனவே நமது நன்மைகளை உத்தேசித்து இதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதில் நாம் மூடநம்பிக்கைகளை புகுத்தக்கூடாது. இது அந்த பழைய காலம் தொட்டு வருவதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாராயண நாராயண நாராயண.